நாட்கள்ல ஊழியம் செய்யறாங்க, விசுவாச பிள்ளைகளா இருக்கிறாங்க. கர்த்தரை அறிஞ்சவங்க, கர்த்தரை அறியாதவங்களை விட்டுருங்க, கர்த்தரை அறிஞ்ச பிள்ளைங்க. நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு ஆண் பாவம் செய்யறானா அவன் 100க்கு 100 அவனை பலவீனப்படுத்துகிறது பெண்ணாதான் இருப்பா. பெண்ணாதான் இருப்பா. ஆம்பளைங்க நல்ல வைராக்கியமா கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க கூடியவங்களா இருப்பாங்க. இந்த பெண்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? தன்னுடைய அந்தரங்கங்களை போய் மற்றவர்களிடத்தில் போய் சொல்ல. ஆண்கள்கிட்ட நான் ஒண்ணு பொதுவா சொல்றேன், உன் குடும்பத்துல நடக்கிற அந்தரங்க காரியங்களை போய் இன்னொருத்தன்ட்ட போய் சொல்லக்கூடாது. அவன் ஊழியக்காரனா இருந்தாலும் அவங்கள்ட்ட எல்லாம் போய் சொல்லக்கூடாது. அவங்களுக்குள்ள ஒரு இச்சையை பிசாசு செஞ்சிருவான், தூண்டி விடுவான். அதனாலதான் அங்க எலியாவா கேயாசி ஒருத்தன் இருந்தாரு. ஒரு ஸ்திரீயானவள் அங்க வரும் பொழுது அவளுடைய முகத்தை பார்த்து கூட யாரு பேசல? எலியா. ஆமென். எலியா பேசல. ஏன் பேசல? அவங்களும் பரிசுத்தவான்கள். ஒரு ஊழியக்காரன் ஒரு ஊழியக்காரனா இருக்கட்டும், இல்ல ஒரு சகத விசுவாசிகளா இருக்கட்டும், ஒரு லேடி பேசுறான்னா என்ன செய்யணும் அப்படின்னா, லிமிட்டை தாண்டக்கூடாது. அவ்வளவுதான் லிமிட், அவ்வளவுதான், அதோட நிப்பாட்டிக்கணும்.